ஹாய் ஃப்ரெண்ட்ஸா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியில் பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இதில் வந்து cot pi by 7 ப்ளஸ் cot 2 pi by 7 ப்ளஸ் cot 3 pi by 7 அப் டு 6 pi by 7 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? இப்போ ஒரு கான்செப்ட் என்ன நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பை மைனஸ் தீட்டா அண்ட் பை பை 2 மைனஸ் தீட்டா அப்படின்னு வந்து இதை நம்ம அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி சேஞ்ச் பண்ணி போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதான் கான்செப்ட். சரிங்களா? ஓகே. இதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கான்செப்டும் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா இதுவே cot 2 pi by 5 ப்ளஸ் cot 3 pi by 5 அப்படின்னு இருந்ததுன்னா அதோட வேல்யூ 0. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் படி தான் நம்ம இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே நம்ம போட போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த cot pi by 7 இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? cot pi by 7. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா cot pi வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ cot pi by 7 cot 6 pi by 7 இருக்கா. இப்போ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? cot 7 pi by 7 வரும். 7 கேன்சல் ஆயிரும், cot pi வர மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி எந்த ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு 7 வர மாதிரி இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நான் அந்த மாதிரி எழுதிக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம எப்படி எழுதுறேன்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து cot pi by 7 அடுத்தது ப்ளஸ் cot 6 by 7 எழுதலாமா? ஓகே. அடுத்தது வேறு எது ரெண்டு ஆட் பண்ண வரும்னு பாருங்கள். 7 pi by 7 5யும் 2 கூட்டினா 7 வருமா? அப்போ cot 2 pi by 7 ப்ளஸ் cot 5 pi by 7. அடுத்தது 4யும் 3யும் ஆட் பண்ணலாமா? அடுத்தது cot 3 pi by 7 ப்ளஸ் cot 4 pi by 7. ஓகே, நம்ம வந்து இப்படி எழுதியாச்சு. ஓகே, இப்படி எழுதினதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் நான் இப்போ இந்த cot pi மைனஸ் தீட்டாவை அப்ளை பண்ண போகிறேன். அதாவது cot pi மைனஸ் தீட்டா, பை மைனஸ் தீட்டாங்கிறது ஒன்றும் இல்லை, 180 மைனஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் cot தீட்டா. ஓகேங்களா? இது எங்கேருந்து நான் எழுதியிருக்கேன்னா இது வந்து நான் பார்ட் 2 வீடியோவில் குவாட்ரண்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் தெரியாதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த cot pi by 7 அப்படியே வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ cot 6 pi by 7 நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா cot, ஓகேங்களா, பை மைனஸ் எப்படி எழுதுகிறேன்னா pi by 7 எழுதிக்கிறேன். அதாவது cot pi மைனஸ் தீட்டா, பை போட்டுக்கோங்க, தீட்டாங்கிறது இங்கே என்ன இருக்கோ அதை நீங்கள் இங்கே எழுதிக்க. இங்கே pi மைனஸ் 7 இருக்குது, pi by 7 எழுதுங்க. இதை வந்து ப்ரொசீட் பண்ணி பாருங்களே. எல்சிஎம் எடுத்துகிட்டு 7 pi மைனஸ் பை டிவைடட் பை 7, ஸோ 6 pi by 7. ஸோ மேலே இருக்கிற ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்களே அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்கும். சாரி, இங்கே சென்ட்ரலில் வந்து எல்லாத்துக்குமே ப்ளஸ் தான். ஓகே. அடுத்தது ப்ளஸ் cot 2 pi by 7 போட்டுக்கோங்க. அடுத்தது இதை வந்து இந்த ஃபார்மேட்டில் பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். cot pi மைனஸ் தீட்டாங்கிறது இந்த இடத்துல என்னது, இதோட 2 pi by 7 போடுங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது cot 3 pi by 7 ப்ளஸ் cot pi மைனஸ் இந்த தீட்டா என்னது 3 pi by 7. அதாவது இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 pi by 7 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ cot pi மைனஸ் தீட்டா என்ன ஃபார்முலா? மைனஸ் cot தீட்டாவா? அப்போ cot pi by 7 ப்ளஸ் மைனஸ் cot தீட்டா. ஸோ மைனஸ் cot தீட்டாவோட வேல்யூ pi by 7. அடுத்தது ப்ளஸ் cot 2 pi by 7, cot pi மைனஸ் தீட்டாவோட வேல்யூ மைனஸ் cot தீட்டா, தீட்டாவோட வேல்யூ 2 pi by 7. அடுத்தது ப்ளஸ் cot 3 pi by 7 ப்ளஸ் cot pi மைனஸ் தீட்டாவோட வேல்யூ மைனஸ் cot தீட்டா. இப்போ 3 pi by 7. இப்போ என்ன வருதுன்னு பாருங்கள். இது ரெண்டு கேன்சல் ஆகும், இது ரெண்டு. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 0. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்னு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் யூஸ் பண்ணி போடுங்க. சரிங்களா?
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த சம் பாருங்கள். சம் ஆஃப் 2 angles ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ வந்து என்னென்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 90 டிகிரியாக இருந்தது அப்படின்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். இப்போ கொஸ்டினில் tan ஆல்ஃபா இன்ட்டு tan பீட்டா ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தாங்கன்னா அதோடைய ஆங்கிள் கண்டிப்பாக 90 டிகிரியாக தான் இருக்கும். இதுவே சைன் ஆல்ஃபா இன்ட்டு சீக்கன் பீட்டான்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதோடைய ஆங்கிளோடைய கூடுதலும் வந்து 90 டிகிரியாக தான் இருக்கும். தட் இஸ் அடிஷன். அதுமாரி காட் ஆல்ஃபா இன்ட்டு காட் பீட்டா ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதோடைய சம் ஆஃப் ஆங்கிளும் 90 டிகிரியாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இதுதான் நம்மளுக்கு கான்செப்ட்டு. இதை வச்சு நம்ம வந்து சம்மை வந்து ப்ரொசீட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் tan 2 theta இன்ட்டு tan 4 theta ஈக்குவல் டு 1 ஃபைன் சைன் 2 theta ப்ளஸ் காஸ் 4 theta அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஆல்ரெடி நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். tan ஆல்ஃபா இன்ட்டு tan பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருந்ததுன்னா அதோடைய ஆங்கிளோடைய சம் வந்து 90 டிகிரியாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே ஆல்ஃபாவுக்கு பதிலாக இங்கே வந்து 2 theta இருக்குது. இங்கே பீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 theta இருக்குது. அப்போ என்ன வரும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரியா. அப்போ ஆல்ஃபாங்கிறது என்னது 2 theta, பீட்டாங்கிறது 4 theta விச் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ 6 theta which is equal to 90 degree. So theta equal to 90/6. ஓகேங்களா? அப்போ இது வந்து என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து 15 டிகிரின்னு வருது. சரிங்களா? அப்போ எனக்கு தீட்டாவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் இந்த இதை ஃபைன் பண்ணலாமா? எப்படி ஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து சைன் 2 theta ப்ளஸ் காஸ் 4 theta. ஸோ இதோட வேல்யூ தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ சைன் 2 தீட்டாக்கு பதிலாக 15 டிகிரி ப்ளஸ் காஸ் 4 தீட்டாக்கு பதிலாக 15 டிகிரி. அப்போ வந்து சைன் 30 டிகிரி ப்ளஸ் காஸ் 60 டிகிரி. அப்போ நம்ம இதோட வேல்யூஸ் போட்டோம்னா கரெக்டாக ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ சைன் 30 டிகிரியோட வேல்யூ 1/2, காஸ் 60 டிகிரியோட வேல்யூ 1/2. ஸோ ரெண்டே ஆட் பண்ணால் 1. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த சம்மை ப்ரொசீட் பண்ணோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு சீக்கண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1 தென் tan ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் ஆல்ஃபா இன்ட்டு சீக்கண்ட் பீட்டா ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். அப்படி இருந்தது அப்படின்னா அதோட சம் ஆஃப் ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஓகே, இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆல்ஃபாவுக்கு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஆல்ஃபா இங்கே என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ எடுத்துக்கிட்டு இதை நான் வந்து ப்ரொசீட் பண்ணுறேன். இப்போ ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் எனக்கு 90 டிகிரி. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிருச்சா. அப்போ 2x ஈக்குவல் டு 90யா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னதுன்னா 45 டிகிரி. ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதை வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது tan ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். இதுதான் எனக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணணும். எப்படி ப்ரொசீட் பண்ணலங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு tan ஸ்கொயரா. ஸோ tan ஸ்கொயர் 45 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 45 ப்ளஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் 45ன்னு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போது டேனோட வேல்யூ நம்மளுக்கு இருக்குது, சைனோட வேல்யூ, சீக்கண்ட்டோட வேல்யூ எல்லாத்தோட வேல்யூ தெரியும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். பிகாஸ் எனக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இருக்கா. ஸோ tan 45யோட வேல்யூ எனக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இப்போ வந்து 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும். சைன் ஸ்கொயர் 45யோட வேல்யூ 1/√2. ஓகேங்களா? ஸோ 1/√2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் 45யோட வேல்யூ பார்த்திங்கன்னா √2. ஸோ √2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ 1 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 2 எல்சிஎம் எடுத்தால் 7/2. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். 2 cosecant ஸ்கொயர் 23 டிகிரி, காட் ஸ்கொயர் 67 டிகிரி, மைனஸ் சைன் ஸ்கொயர் 23 மைனஸ் சைன் ஸ்கொயர் 67 மைனஸ் காட் ஸ்கொயர்
67 ஓகேங்களா. ஸோ இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி ஓகே. இப்போ நான் இதை எப்படி எழுதிக்கிறேன்னா இந்த இடத்துல 2 cosecant ஸ்கொயர் 23 டிகிரி இன்ட்டு காட் ஸ்கொயர் 67 டிகிரி ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதுலேருந்து மைனஸ் காமனாக வெளியே எடுத்துட்டேன். அப்போ எனக்கு என்ன வரும் சைன் ஸ்கொயர் 23 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 67 டிகிரி மைனஸ் காட் ஸ்கொயர் 67 டிகிரின்னு இருக்குது. சரி இப்போது ரெண்டு சம் ஆஃப் ஆங்கிள் எனக்கு 90 டிகிரியாக இருந்து இங்கேயும் சைன் ஆர் சைன் இல்லை காட் அந்த மாதிரி சேமாக இருந்தது அப்படின்னா எனக்கு அதோட வேல்யூ வந்து 1 சரிங்களா. அப்போது இதை ஓகே இப்போ நான் வந்து இதோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இந்த இடத்துல எல்லாமே எனக்கு டிகிரி பாருங்களேன் 67ல் இருக்குது. இது ரெண்டும் 67 இருக்குது. பட் இது மட்டும் எனக்கு 23ல் இருக்கா. ஸோ இப்போ நான் அதை எப்படி எழுதிக்கிறேன்னா கொசிகண்ட் ஸ்கொயர் இதை வந்து கொசிகண்ட் ஸ்கொயர் 90 மைனஸ் 23 டிகிரின்னு எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 90 மைனஸ் 23 கிடையாது, சாரி 90 மைனஸ் 67 எழுதிட்டேன்னா எனக்கு 67 டிகிரி கிடைக்கும். பிகாஸ் 90 மைனஸ் 67 23 டிகிரி. அதுக்கப்புறம் காட் 67 டிகிரி இதோட வேல்யூ 1 ஆயிடுச்சா. ஸோ இதை விட்டுருங்க. அடுத்தது இங்கே ஒரு மைனஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து மைனஸா. ஸோ இது வந்து மைனஸ் காட் ஸ்கொயர் 67 வந்துருச்சு. சரி ஓகே. இது எப்படி எழுதலாம்னா 2 கொசிகண்ட் 90 மைனஸ் 67 அதாவது கொசிகண்ட் 90 மைனஸ் தீட்டா. என்ன தீட்டானா சீக்கண்ட் தீட்டா ஓகேங்களா. அப்போ வந்து சீக்கண்ட் இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 67 டிகிரி. அடுத்தது காட் 67 டிகிரி. அதுக்கப்புறம் மைனஸ் காட் ஸ்கொயர் 67 டிகிரி சரிங்களா. ஓகே இது ஸ்கொயர் தான். ஓகே இங்கே காட் ஸ்கொயர் 67 டிகிரி இருக்குது. இங்கேயும் எனக்கு காட் 67 டிகிரி இருக்குது. சரி இப்போ நம்ம இது எப்படி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சீக்கண்ட் ஸ்கொயர் 67 சீக்கண்ட்டை வந்து நான் எப்படி எழுதுவேன்னா 1 காசுன்னு எழுதுவேன்னா அப்போ 1 காஸ் ஸ்கொயர் 67 கிடச்சிருச்சு. அடுத்தது இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன இருக்குது, சாரி இந்த 1 இருக்குல்ல, இந்த 1 வந்து நான் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். இந்த இடத்துல எனக்கு மைனஸு, இந்த இடத்துல 1 மைனஸ் காட் ஸ்கொயர் 67. அதே மாதிரி இந்த இடத்துல 1 மைனஸ் காட் ஸ்கொயர் 67. ஓகே இப்போ காட்டை வந்து நான் எப்படி எழுதுறேன்னா காஸ் பை சைன் எழுதலாமா. ஸோ காஸ் பை சைன் எழுதியாச்சு. அடுத்தது மைனஸ் 1 மைனஸ் காட் ஸ்கொயர் 67 டிகிரி. ஓகே இப்போ எப்படி மாற்றி எழுதலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல 2 இன்ட்டு ஓகேங்களா இந்த காஸ் ஸ்கொயர் 67 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்ன வரும் 1 டிவைடட் பை சைன் ஸ்கொயர் 67 மைனஸ் 1 மைனஸ் காமனாக வெளியே எடுத்துருக்குது இல்லைங்க. அப்போ என்ன வரும் 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் 67 இருக்குமா. ஓகே இப்போ 1 பை சைன் வந்து கொசிகண்டா. அப்போ கொசிகண்ட் ஸ்கொயர் 67 மைனஸ் 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் 67. இப்போ என்ன வரும் 2 கொசிகண்ட் ஸ்கொயர் 67 மைனஸ் 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர், அதாவது 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ கொசிகண்ட் ஸ்கொயர் 67 ஓகேங்களா. அப்போது என்ன ஒரு 2 காஸ் ஸ்கொயர் 67 மைனஸ் கொசிகண்ட் ஸ்கொயர் 67. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் எனக்கு ஒரே காஸ் ஸ்கொயர் கொசிகண்ட் ஸ்கொயர் 67 இருக்கும் ஓகேங்களா. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொசிகண்ட் 90 மைனஸ் 67 டிகிரின்னு எழுதலாம். ஸோ வந்து கொசிகண்ட் 90 மைனஸ் தீட்டா சீக்கண்ட் தீட்டா சீக்கண்ட் ஸ்கொயர் 67 ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆன்சர். அதாவது நான் எதுக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் போட்டு இங்கே ப்ரொசீட் பண்ணி இதை கொண்டு வந்திருக்கேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆப்ஷனில் வந்து எப்படி இருக்கோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு புரியல அப்படின்னா 2 or 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும் சரிங்களா. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் காட் 9 டிகிரி காட் 27 டிகிரி காட் 63 டிகிரி காட் 81 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இப்போ வந்து காட் 81ஐயும் காட் 9ஐயும் ஆட் பண்ண என்ன வரும் காட் 90 வருமா. ஸோ 2 ஆங்கிள் ஆட் பண்ணால் 90 வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1.
அப்போ அதே மாதிரி 27ம் 60 ஆட் பண்ணால் 90 டிகிரி வருமா? ஸோ அதோட வேல்யூ 1. ஸோ டோட்டலாக அதோட வேல்யூ 1ன்னு சொல்லிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த இது பாருங்கள், இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 90 டிகிரியா, அது எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் பீட்டான்னு எழுதலாம். சரி, இப்போ சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் பீட்டா. ஓகேங்களா? கொஸ்டின் வந்து இந்த டைப்பில் வந்துச்சு அப்படின்னா, இப்போ எப்படி சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் பீட்டா வந்துச்சுன்னா, ஆல்ஃபாவுக்கு பதிலாக 90 மைனஸ் பீட்டா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ சைன் 90 மைனஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஸோ இங்கே தீட்டாக்கு பதிலாக பீட்டா இருக்குது. ஸோ அதே மாதிரி காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் பீட்டா, secant alpha equal to cosecant beta, cosecant alpha equal to secant beta, tan alpha equal to cot beta, cot alpha equal to tan beta. ஸோ கொஸ்டின் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள், அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட சம் ஆஃப் ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு சொல்லி ப்ரொசீட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இதில் வந்து ஒரு சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் tan 2 theta plus 45 degree equal to cot theta, where 2 theta plus 45 degree and 3 theta acute angles, then the value of is. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, நான் ஃபஸ்ட் சொன்னேன்ல tan ஆல்ஃபா ஈக்குவல் டு காட் பீட்டா அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எவ்வளவு? 90 டிகிரியா. அப்போது ஆல்ஃபாங்கிறது இங்கே 2 theta ப்ளஸ் 45 டிகிரி, பீட்டாங்கிறது வந்து காட் தீட்டா, காட் 3 தீட்டான்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது எப்படி போடலாம் அப்படின்னா, சரி, பீட்டாங்கிறது வந்து 3 தீட்டா மட்டும்தானே வரும், 3 தீட்டா. ஸோ ரெண்டே இது பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 2 தீட்டா ப்ளஸ் 45, 5 தீட்டா ப்ளஸ் 2 theta plus 45 which is equal to 3 theta alpha plus, sorry, sum of angle which is equal to alpha plus beta. Alpha வந்து 2 theta plus 45 degree, beta வந்து 3 theta, alpha வந்து 2 theta plus 45, beta வந்து 3 theta. ஸோ இதோட வேல்யூ வந்து 90 degree. ஸோ 5 theta plus 45 which is equal to 90 degree. ஸோ இப்போ தீட்டாவோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 டிகிரி. ஓகேங்களா? அது ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 தீட்டா ஈக்குவல் டு 90 மைனஸ் 45 டிகிரின்னு வரும். ஸோ தீட்டா ஈக்குவல் டு 45 டிவைடட் பை 5. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 9 டிகிரி. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கொடுத்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் புரியாதவங்க 1 or 2 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டைப் வந்து கொஸ்டின் எக்ஸாமில் நிறைய கேட்பாங்க. ஓகே, தேங்க்யூ.